ஹலோ நபுஜிக்கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூவான டேக்குக்கு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து 2 பேரோட பர்த்டே ரெக்வஸ்ட். ஸோ ஒருத்தவங்க வந்து அவங்க அண்ணனோட பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ 21st அவங்க அண்ணன் பர்த்டே, பேர் வெனிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அண்ணன் பர்த்டேக்கு வந்து ரொமான்டிக்காக ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் இந்த ஒன் ஷாட்டை டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யுவர் பிரதர். ஸோ அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. அண்ட் இன்னொருத்தவங்களோட பர்த்டே ரெக்வஸ்ட் வந்து அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது, ஐடி மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் அவங்கள எப்படி கூப்பிடுவேன்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ என்னோடய பட்டுக்குட்டி கேட்ட ரெக்வஸ்ட் தான் இது. அவங்க வந்து அவங்களோட பர்த்டேக்கு தான் கேட்டிருந்தாங்க, 18 கேட்டிருந்தாங்க. பட் என்னால் 18 போட முடியல. ஸோ நான் லாஸ்ட்டு ஒன் ஷாட் போடும்போது நீங்கள் என் வாய்ஸை நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து போன ஒன் ஷாட் எடுக்கும்போது எனக்கு மூடே இல்லை, என் வாய்ஸே லோவாக தான் இருந்திருக்கும். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் அந்த வீடியோலேயும் சொல்லிக்கல எதுவுமே. ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒன் ஷாட் வந்து கொஞ்சம் லேட்டாகவே போடுறேன். ஸோ சாரி. நான் வந்து கொஞ்ச நாள்லேயே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்லேருந்து வந்து நல்லா ப்ரைட்டாகவே இருக்கும் வாய்ஸு. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்போதைக்கு மட்டும் நான் கொஞ்சம் டைம் எடுத்தேன்னா என் மேலே கோவப்படாதீங்க. டைம் எடுத்தேன்னா 1 வீக் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு 3 டேஸ் இல்லை 4 டேஸ் அந்த மாதிரி எடுக்கும். அதுக்குள்ளே போட்டுருவேன் நான். பட் ஸ்டில் வீடியோ வரலன்னா என்கிட்ட கோச்சிக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ என் பட்டுக்குட்டி கேட்ட ரெக்வஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்டை வச்சு இந்த ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே பட்டுக்குட்டி. ஸோ எல்லோரும் எக்ஸைட்டடாக வந்துருங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு பெரிய மேன்ஷனோடைய மாஸ்டர் பெட்ரூம் தான் வந்து காட்டுறாங்க. அந்த பெட்ரூம் வந்து அவ்வளோ அழகாக அங்கே ஒரு நியூலி மேரிட் கப்புளுக்காக ஃபர்ஸ்ட் நைட்க்கு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த பெட்ரூமை. பட் அந்த பெட்டில் இருந்து எல்லா ரோஸ் பெட்டல்ஸும் கீழே தான் விழுதா. அந்த அளவுக்கு வந்து பெட்டில் ஃபாஸ்ட்டாக அவங்களோட லவ்வை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அன்ஹோலி சவுண்ட்ஸாக கேட்குது. அந்த அளவுக்கு வந்து அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட லவ் மேக்கிங்கை. ஸோ இந்த சைடு வந்து ஹஸ்பண்ட் தான் அவனோட ஒய்ஃபை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு கீழே அந்த ஒய்ஃபையும் வந்து அழகாக மூன் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, டாடி போதும் டாடி, வலிக்குது, எத்தனை ரவுண்டு இன்னும் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக கேட்க, இந்த சைடு வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அப்படி பொறுமையாக கீழே வந்துட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுக்குறான். டே ஜங்குக்கா, நான் ஆல்ரெடி நம்ம டேட் பண்ணும்போதே உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். நீ அதுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லைடா. இவ்வளோ முடிஞ்சிருச்சு, இவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போயும் நீ ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குட்டியான பவுட்டோட கேட்குறான், அவ்வளோ டீப்பான வாய்ஸோட. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தான், அது எப்படி நான் என் ஆன்சர் லவ் பண்ணாமல் போயிடுவேன்? நானும் என்னோடய சிஇஓவை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவ்வளோ லவ் பண்ணுறேன். பார்த்த ஒன்றுமே எனக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் டைம் எடுக்கணும்ல. நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியாமலே டக்குன்னு ஓகே சொல்ல முடியுமா வெறும் ஃபேஸ் மட்டும் பார்த்து? அதனால தான் டேட் பண்ணலான்னு சொன்னேன். பட் உங்களை டேட் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. வெளியில் ரொம்ப கோல்டு, ஆனால் என்கிட்ட ரொம்ப சாஃப்டாக பண்ணீங்க, ரொம்ப சாஃப்டாக இருந்தீங்க என்கிட்ட. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லவ் யூ ஸோ மச் கிம்டயா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் க்யூட்டாக சொல்லிட்டு டேவை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட் டேவாக வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு பொறுமையாக ஜங்குக்கை தூக்கிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டு 2 பேரும் வந்து பெட்டில் படுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி டே வந்து ஜங்குக்கு அவ்வளோ டேக் கேர் பண்ணி வந்து பார்த்துக்கிறான். வந்து இன்றைக்கி ஆஃபீஸும் லீவ் போட்டான். ஸோ டே வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அந்த கம்பெனி பேர் ஐப், ஓகேவா? ஸோ அந்த பெரிய கம்பெனியோட சிஇஓ தான் டே. பட் இன்றைக்கி வந்து அவன் ஜங்குக்காக லீவ் எடுத்திருக்கான், ஜங்குக்கை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதே மாதிரி ஜங்குக் சொன்ன மாதிரி டே வந்து வெளியில் ரொம்ப கோல்டு, பட் ஜங்குக் கிட்ட மட்டும் ரொம்ப 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 சாஃப்டான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப பொசசிவும் கூட. அது நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ இந்த சைடு வந்து இப்போது டேக்குக் கிட்ட வரலாம். ஸோ டேக்குக் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக் வந்து டேவோட லேப்பில் உட்காந்துட்ருக்கான். ஸோ 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு டே தான், வலி ஓகேவா, இல்லை நான் பெயின் கில்லர் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் வேணாம் அபி, நான் ஓகே தான் அப்படின்ட்டு அவன் க்யூட்டாக சொல்கிறான். சன்செட்டே தான், உண்மையை தானே சொல்கிற, ஏன்னா நேற்று நைட்டு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணுறான் க்யூட்டாக. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட சீக்ஸை பிடிச்சி நசுக்கி திருப்பிட்டு அவன் வந்து டேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
நானும் தானே ஸ்பீடாக பண்ணுங்கன்னு கேட்டேன். அப்போ என் மேலே தானே தப்பு இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லவ்வை காட்டுறது அது எவ்வளோ பெரிய ஃபீலிங் தெரியுமா? அதை போய் தப்புன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் நீ இவ்வளோ வலியில் இருக்கல. அதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லா வலியும் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு அவன் க்யூட்டாக சொல்கிறான். இப்போட்டே வந்து அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சரி நம்ம எங்கன்னா வெளியில் போகலாமா? வெளியிலையா? வெளியில் நடந்து வர அளவுக்குலாம் என்கிட்ட தெம்பு இல்லை அப்படின்ட்டு அவன் பவுட் பண்ணிட்டு க்யூட்டாக சொல்ல. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சரி அப்போ நீ போய் ரூமில் ஒரு 10 நிமிஷம் உட்காரு, நான் அப்புறம் உன்னை கூப்பிட்றேன். எதுக்கு? திருப்பி ஏதாவது வேலை பார்க்க போகிறீங்களா வீட்லேயே? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தானே லீவ் போட்டிங்க. இல்லை பேபி, நான் எதுக்கு உன்னை விட்டு போகிறேன், நீ போ ரூமுக்கு போ, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமுக்கு தள்ளி விடுறான். ஸோ ஜங்குக்கும் வந்து பொறுமையாக அந்த படிக்கட்டு ஏறி வந்து ரூமுக்கு போயிடுறான். ஸோ ரூமுக்கு போய்ட்டு அவன் ஒரு பவுட் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கான். எதுக்கு இங்கே அனுப்பி விட்டார், என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு. ஸோ அந்த சைடு வந்துக்கிட்டே தான் கீழே அங்கே கவுச்லேயே லிவிங் ரூமில் ஃபுல்லாக ஸ்க்ரீன்லாம் செட்டப் பண்ணி ப்ரொஜெக்டர்லாம் வச்சு ஒரு அழகான மூவி செட்டப் மாதிரி ரெடி பண்ணியிருப்பான். ஸோ ஃபுல்லாக கர்டைன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே வந்து அவ்வளோ இருட்டாக இருக்குது, மார்னிங்கே இருட்டாக இருக்குது. ஸோ அவன் வந்து டிம் லைட்ஸ்லாம் வச்சு அழகாக செட்டப் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து கூப்பிட்றதுக்கு ரூமுக்கு போகிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தாண்டியாவை பார்த்துட்டு, என்ன பண்ணீங்க எனக்கு தெரியாமல், நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து கீழே போகிறான். ஸோ கீழே போன உடனே ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து பண்ணி வச்சுருக்கான் அந்த செட்டப்பை. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு அட்மைரிங்கான ஐஸோட பார்க்குறான். ஸோ வந்து பொறுமையாக ஜங்குக்கு வந்து அந்த கவுச்சில் உட்கார வைக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ வந்து ஜங்குக்கு அப்படியே திருப்பி பார்த்துட்டு, எதுக்கு அப்படி பார்க்குற பொண்டாட்டி, கொஞ்சம் மிச்சம் வை, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளை அழகாக சொல்ல. ஜங்குக்கு வந்து அப்படியே டேவோட காலரை பிடிச்சி இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், தேங்க்யூ. எதுக்கு? நான் ஆல்ரெடி உங்ககிட்ட மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு ஒர்க் இருந்தால் அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே பாரு பேபி, எனக்கு எல்லாமே செகண்டரி தான், நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, புரியுதா? நீ என்னோடய ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டிடா. நீ எது கேட்டாலும் நான் செய்வேன், எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு. ஒர்க் இருக்குது, ஒர்க்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ தான் எனக்கு முக்கியம், புரியுதா? அதனால தான் உன்னை ரிலாக்ஸ் ஆக்கலான்னு இப்படி ரெடி பண்ணேன். உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்து உட்கார வச்சுட்டு செம்மையாக கொடல் பண்ணிட்டு வந்து 2 பேரும் மூவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் இந்த சைட் ஜங்குக்கு தான் டேவ் அப்படியே நிமிர்ந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ டேவாக வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னாச்சு பேபி, வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா, வேறு எடுத்துகிட்டு வரட்டா? நான் நம்ம டேட் பண்ணும்போது இந்த டைமை யோசித்து பார்த்தேன். என்ன யோசித்து பார்த்தேன்? என்னது அப்படின்னு சொல்லிட்டு டேவாக வந்து ஜங்குக்குடைய ஹேர் அப்படியே ரஃபில் பண்ணிட்டு கேட்க. இந்த சைட் ஜங்குக்கு தான், நீங்கள் நம்ம டேட் பண்ணும்போது எவ்வளோ அலைஞ்சுங்க. நீ தானே நான் நல்லா அலைய விட்டேன். இவ்வளோ பெரிய கோல்டு சிஇஓ, நான் ஒரே ஒரு வாட்டி ஓகே சொல்லணுன்னு நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க. ஆனால் நான் எவ்வளோ கன்று மாதிரி கரெக்டாக இருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்ல. இந்த சைட்டே வந்து அவன் வயிற்று பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு, இப்போ நீ மொத்தமாகவே எந்து தான் எங்கள் பார்த்தியா, உன் கழுத்தில் இது எல்லாமே என் மார்க்கு தான், நீ இருந்துன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டுட்டே ஒரு செஸ்லேயே வந்து ஹைட் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட்டே தான், நீ ஒரே ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாருன்னு தான் நான் கேட்டேன். ஆனால் நீ சொன்ன ஓகேனால என் லைஃபே மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ஸோ அவனை வந்துட்டே ஒரு 6ல் ஒரு கிஸ் கொடுத்துட்டு, நானும் அன்றைக்கி ஓகே சொன்னதுனால தான் என் லைஃப்பும் மொத்தமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் க்யூட்டாக சொல்லிட்டு 2 பேரும் வந்து செம்ம டைட்டாக கிட்ட கொடல் பண்ணிட்டு அவங்க அழகாக வந்து அந்த மூவியை பார்த்து முடிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வந்து டேக்குக்கு 2 பேரும் அவங்க லவ்வை மாற்றி ஷேர் பண்ணிட்டு அவ்வளோ டேக் கேர் பண்ணி வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்படியே வந்து அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த சைடு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரெடி ஆகிட்டு இருக்க. ஜங்குக்கு வந்து அவனுக்கு கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்து அப்படியே பொறுமையாக கீழே வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே டைட்டாக பேக்கப் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், என்ன அப்படி லேட் ஆகிடுச்சா, நான் முடிச்சுட்டு வந்து அங்கே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ஸோ இந்த சைட்டே தான் அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பின்னாடியே போன மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், என்னாச்சு அப்படி ஏதாவது கேட்கணுமா? ஆமாம்
அது முன்னாடியே கேட்கலாம்ல, எதுக்கு என்கிட்ட கேட்குறதுக்கு தயங்குறீங்க, சொல்லுங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவை பிடிச்சி நிறுத்திட்டு அவன் வந்து டேவோட ஷோல்டரில் அவன் ஆன்சர் ரேப் பண்ணுறான். டேவா வந்து ஜங்குக்கோட வயசிட்ட பிடிக்கிறான். ஸோ இந்த சைட் டே தான் அப்படியே எசிடேட் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் டேவை பிடிச்சி கிட்ட எடுத்து லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் டீப்பான கிஸ் போயிட்ட பிறகு பேக் ஆஃப் ஆகுறாங்க. ஸோ இந்த சைட் டே தான். அது இப்போ நீங்கள் தயங்காமல் சொல்ல போகிறீங்களா இல்லையா? இல்லை பேபி, அது நீ இப்படியே தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றியா? ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, நீ இது வரைக்கும் உன்னோட ட்ரீம் என்ன, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, நீ இந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு நீ என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. பட் இப்போ ஒரு ஹஸ்பண்டாக நான் உன்னோட ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை நான் நிறைவேற்றணும்ல. அம்பி, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கணுன்றது தான் என் ஆசை. உங்களோட லவ்வில் நான் இவ்வளோ அழகாக செரிஷ்டாக ஹாப்பியாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன். வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்கிறான். ஸோ இன்சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவன் சீக்ஸை வந்து அப்படியே ரப் பண்ணுறான். பேபி, உன் அப்படியே நீ 24 ஹவர்ஸும் பார்த்துட்டே இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆசை தான், ரொம்ப ஆசை தான் அபி. ஆனால் உங்களோட வேலையை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அவன் பவுட் பண்ணிட்டு கீழே குனிஞ்சிடுறான். இன்சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கு செக்ரட்டரியாக ஒரு பொண்ணு இருக்கா தெரியும், இப்போ எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணிட்டு திரும்பிடுறான் அவ்வளோ கோவத்தோட. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு ஜங்குக்கோட 4 ஹெட்டையும் இவனோட 4 ஹெட்டையும் வந்து ஜாயின் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், எனக்கு டென்ஷன் ஏற்றாமல் சொல்லுங்கள், இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணிட்டே சொல்லு. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கு அந்த பொண்ணை வேலை செய்கிறது சுத்தமாக பிடிக்கல பேபி, அப்போ தூக்குங்க அவளை வேலையை விட்டு. இரு அப்படிலாம் டக்குன்னு பண்ண முடியாது. அப்போ எனக்கு நியூவாக எந்த செக்ரட்டரி வருவா, அதான் நீ ஏன் செக்ரட்டரியாக இருக்கிறியா அப்படின்ட்டு அவன் வந்து கேட்க, இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவன் வந்து ஒரு வைட் ஐஸோட டேவை பார்க்குறான். ஸோ இந்த சைட் டே தான், ப்ளீஸ் பேபி செக்ரட்டரியாக என் கூடயே வந்துடுறேன், உன்னை பார்க்காம என்னாலையும் ஆஃபீஸில் இருக்க முடியாது, நீ ஏன் என் செக்ரட்டரியாக இரு பேபி ப்ளீஸ். நீ இப்போவே ஈவினிங் இன்டர்வியூ வர மாதிரி வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோ, நான் கேட்டால் நான் தான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன், ஆனால் நம்ம மேரேஜ் பண்ணது இது யாருக்குமே தெரிய வேண்டாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். பேபி ப்ளீஸ் பேபி, எனக்கு அந்த பொண்ணு பார்த்தாலே பிடிக்கலடா, அவளை வெறும் எம்ப்ளாயாக மட்டும் வச்சுட்டு உன்னை என் செக்ரட்டரியாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ். சரி அப்படின்னு நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஸ்மைலோட சொல்ல. டேக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஸோ இந்த சைட் டே தான் ஜங்குக்கு வந்து அப்படியே தூக்கி சுற்றுறான் காற்றுல. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே கத்துறான். ஸோ டேவோட ஷோல்டரில் தட்டிக்கிட்டே, அப்படி போதும் எனக்கு தலை சுத்தம் அப்படி நிறுத்துங்க, ஆல்ரெடி தலை சுற்றிட்டுருக்கு காலையிலேருந்து. ஏன் பேபி என்னாச்சு, இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லாத நேரத்துலேருந்து அப்படி தான் இருக்குது, அதை நான் பார்த்துக்குறேன், சரி நீங்கள் வேலைக்கு டைம் ஆச்சு போங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டு அவன் வந்து டேவை அனுப்பி விடுறான். டேவா வந்து ஜங்குக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு ஜங்கு கிட்ட லாஸ்ட்டாக ஒரு அழகான ஒரு கிஸ்ஸு லாங்காக கொடுத்துட்டு அவன் வந்து கிளம்பிடுறான் ஆஃபீஸ்க்கு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்மைலோட போய் சோஃபாவில் உட்காந்துட்டு டே சொன்னதை வந்து திருப்பி யோசிக்கிறான். நான் ஏன் அபியோட செக்ரட்டரியா அவ்வளோ பெரிய கம்பெனியில், அப்பா கனவு மாதிரி இருக்குது. என் அபி அப்போ நான் 24/7 பார்த்துட்டே இருப்பேனா, ஐயோ அவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா. அந்த சனி அந்த பொண்ணு அந்த வேலையை விட்டு போகணுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை என் அபியே எனக்கு கேட்டார். அது போட்டு வர ட்ரெஸ்ஸும் அதோட ஸ்டைலும் நல்லா எல்லோரும் மயக்கிறதுக்குனே வருவா போல். நல்ல வேலை என் அபியே அதை பார்த்து மயங்கலை. அவர் ஆல்ரெடி மனசை என்கிட்ட பறி கொடுத்துட்டாரே, இதுக்கப்புறம் எவ பார்த்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே வந்து பேசிகிட்டு இருக்கான் அவ்வளோ க்யூட்டாக பொசிசிவ்னஸோட. ஸோ அந்த சைட் டேவும் வந்து ஹாப்பியாக அவன் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்து அவன் ஆஃபீஸ்க்கு போகிறான். ஸோ அவன் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயும் வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி நீ என் செக்ரட்டரியாலாம் இருக்க தேவையில்ல, நீ எம்ப்ளாயாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் அந்த பொண்ணுக்கு வந்து செம்ம கோவம். ஸோ என்னை தாண்டி வேறு எவனை இவன் செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி டே மேலே வந்து ஃபீலிங்ஸ் வச்சுருக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்கு செம்ம கோவம். இப்போ யார் வந்து இவன் என்னை தாண்டி வச்சுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பொண்ணுக்கும் வந்து தெரியாது, யாருக்குமே தெரியாது டேக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து டேவா அவளை பார்த்து ஒரு முறைச்சிட்டு, இங்கேயே உட்காந்து பகல் கனவு காண போறியா, வெளில போய் மற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கோல்டான வயசோட சொல்ல, அந்த பொண்ணு வந்து டேவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அவன் வந்து கிளம்பிடுறா. ஸோ டே வந்து அவன் முறைச்சதெல்லாம் பார்க்கல, அவன் வந்து லேப்டாப்பில் தான் ஃபோக்கஸாக இருக்கான். ஸோ அந்த பொண்ணு வெளியில் போய்ட்டு தான் ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு ஸ்மைலோட அவனோட அந்த ரோலிங் சேர்லேயே வந்து சாயிறான். அப்பா
இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி தான் என் கூட இருக்க போகிறான். அப்படியே அவனை இழுத்து வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். யாருக்கும் கொடுக்காம என் பொண்டாட்டி அவ்வளோ பத்திரமா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து அந்த டைமும் ஸ்கிப் ஆகுது. டைம் ஈவினிங்க்கு ஸ்கிப் ஆக ஜங்குக் வந்து அழகாக வரான். க்யூட்டாக பன்னி மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் அவ்வளோ அழகாக ஃபார்மல்ஸில் அழகாக வந்து வரான் அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த சைடு வந்து அவன் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட வந்து சொல்ல அவங்க வந்து ஜங்குக்கை எந்த கேள்வியும் கேட்காம வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாரோட ரூமுக்கு போங்கன்னே அமுச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா டே வந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பான் அதனால். ஸோ அவனும் வந்து டேவோட கேபினுக்கு போயிட்டு ஒரு நாக் கொடுக்குறான். ஸோ அவங்க டேட் பண்ணும்போது ஒரே ஒரு வாட்டி வந்து ஜங்குக் டேவோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். அதனால தான் ஜங்குக்கு அந்த பொண்ணு யார், அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எல்லாத்தையுமே அந்த ஒரு நாள்லேயே அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதோட வந்து அவன் திருப்பி இப்போ தான் வரான் மேரேஜுக்கு அப்புறம். ஸோ அவன் போய் வந்து நாக் கொடுக்க டேவும் வந்து கம்மன் அப்படின்னு சொல்கிறான் அவ்வளோ கோல்டான வாய்ஸோட. ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து உள்ளே போகிறான். டே வந்து அவனோட லேப்டாப்பில் செம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டே கிட்ட போயிட்டு அவன் சேரை பிடிச்சி பின்னாடி ஒரே புல்ல இழுத்துட்டு அவன் போய் டேவோட லேப்பில் செம்ம டைட்டாக உட்காந்துட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட் டே வந்து டக்குன்னு ஜர்க்காயிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஸ்மெல்லை ஃபீல் பண்ணதான் அவனுக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஸோ அவனும் வந்து ஜங்குக்கு செம்ம டைட்டாக பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து டே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே பேபி எப்படியோ வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா, அப்பா பா இந்த ஃபைல்ஸ்லாம் வாங்கிக்கோ, இது எல்லாத்துலையும் சைன் போடு, இனிமேல் நீ தான் என் செக்ரெட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்மைலோட டேவை பார்த்துட்டு ஒரு பொண்டாட்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், அவளை பார்த்து ஐ லவ் யூ இல்லை மிஸ் யூ அப்படின்னு எதுவுமே சொல்லலை, ஒரு கிஸ் கூட பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக செக்ரெட்டரிக்கு சைன் போடுன்னு மட்டும் கேட்குறீங்களா, அப்போ அது மட்டும்தான் என்கிட்ட வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லேப்பை விட்டு எந்திரிச்சிக்கிறான். சொல்லிட்டே வந்து அவனை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக உட்கார வச்சுக்கிறான், அவனோட பட்டை பிடிச்சி இழுத்து. ஸோ அந்த சைட் ஜங்குக் தான் கத்துறான், என்னை விடுங்க நான் போகிறேன். பேபி சாரிடா, நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, அதனால தானே என் பொண்டாட்டி பக்கத்துலேயே வச்சுக்கணும் நான் செக்ரெட்டரி ஆக சொல்கிறேன், ப்ளீஸ் பேபி அதை சைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பட்டு அது எல்லாத்தையுமே வந்து சைன் பண்ணுறான். ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருச்சா, இனிமேல் நான் தானே உங்கள் செக்ரெட்டரி, என் பொண்டாட்டி தான் எங்கள் செக்ரெட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ எக்ஸைட்டடாக ஒரு குழந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தேவை செம்ம டைட்டாக பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே வந்து பேக் ஆஃப் ஆகிட்டு ரெண்டு பேரும் வந்து லிப்ஸை கனெக்ட் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சைட்டே தான் ஓகே பேபி நம்ம வீட்டுக்கு போகலாம், நாளிலேருந்து நான் ஆஃபீஸுக்கு வரும்போது என் கூடயே வந்துரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கும் வந்து ஒரு நோட் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு வெளியில் போகிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வெளியில் போயிட்டு எல்லா குரூப் மெம்பர்ஸ்க்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இவன் தான் என் செக்ரெட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து தெளிவாக சொல்கிறான், இவனை வந்து எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் பார்த்துக்கணும், யாரும் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கக்கூடாது, அப்படி ஏதாவது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோல்டாக சொல்கிறான். ஸோ டே அப்படி பேசினதும் ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. ஸோ அவனை வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்புறம் டே கூடவே வந்து வீட்டுக்கும் வந்துடுறான். ஸோ அப்படியே வந்து அவங்க வீட்டில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஜங்குக்கும் வந்து அதெல்லாம் லிசன் பண்ணிவிட்டு டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு வந்து படுத்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து ரெண்டு பேரும் தூங்க அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு வந்து அவ்வளோ நர்வஸாக இருக்கான்னு அவன் அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கான். அவன் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு மிரரில் ஒரு 10,000 வாட்டிக்கிட்ட அவனே அவன் செக் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கு செம்ம டைட்டாக பேக்கப் பண்ணிட்டு அவனோட நெக்லேயே வந்து ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான் அம்பி என்ன பண்ணுறீங்க பேபி, எனக்கு ஆஃபீஸ் போக மனசு இல்லைடா, ஏன் உங்களுக்கு நான் செக்ரெட்டரி வேணாமா, இல்லை இவ்வளோ அழகாக இருக்கே, உன்னை இப்போவே இங்கேயே போட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பொறுக்கி மாதிரி பேசாதீங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே இழுக்கிறான். எங்கிட்டே வந்து சொன்ன மாதிரியே பண்ணிட்டு போகிறானே அப்படின்ற பயத்தில். சிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டு தருவியா, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் பேபி, 2 நாள் ஆச்சுடா, சரி தாரா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டு டேவோட காலரை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறான். டேவன் வந்து பின்னாடி ஒரு குட்டி பப்பி மாதிரி அவனும் வந்து போகிறான் சிரிச்சுக்கிட்டே. ஸோ அப்படியே வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸுக்கும் போயிடுறாங்க. ஸோ டே வந்து ரொம்ப கோவப்படுற பர்சன், அவன் ரொம்ப ஆங்க்ரியான பர்சன். ஸோ அவன் ஆஃபீஸில் அப்படி எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறத பார்த்ததும் ஜங்குக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எனக்காக மட்டும் இவ்வளோ சாஃப்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவன் வந்து ஆஃபீஸ்க்கு போக ஜங்குக்கு வந்து அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக அவன் ஆஃபீஸில் இருக்கான். அவன் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பான்னு ஜங்குக்கு இப்படி இருப்பான்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ஜங்குக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துக்கிறான். ஸோ இருக்கிற அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாரை விட ஜங்குக்கு தான் வந்து அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவன் வந்து ஜங்குக்கு அவ்வளோ அட்மையர் பண்ணி வந்து பார்த்துக்கிறான் அந்த ஆஃபீஸில். ஸோ இப்படியே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேவோட டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆக எல்லா எம்ப்ளாயீஸும் போகிற அந்த டைம் வந்துடுச்சு. ஸோ அந்த டைம் வந்து ஜங்குக்கு எப்பயும் போல் டேவோட கேபின்லேயே தான் இருக்கான். ஸோ அவங்க வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கேபினில். ஸோ டேவோட கேபின் வந்து சவுண்ட் ப்ரூஃப், அதே மாதிரி அது ஃபுல்லாக பிளர்ராக தான் இருக்கும். உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியில் யாருக்கும் தெரியாது. ஸோ அவன் வந்து ஜங்குக்கை லேப்பில் உட்கார வச்சு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு நாக் வருது. ஸோ டே வந்து ஒரு இரிட்டேட்டான ஃபேஸோட வந்து பேக் ஆஃப் ஆகுறான். எல்லா எம்ப்ளாயீஸும் போகிற டைமில் இது யார் புதுசாக வந்து கதவை தட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு இரிட்டேட்டடான வாய்ஸோட கம்மென்னு சொல்கிறான். ஸோ அப்படி சொன்னதும் வந்து உள்ளே அந்த பிசாசு தான் வருது. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து உள்ளே வருது. அந்த பொண்ணு உள்ளே வர்றதை பார்த்த உடனே ஜங்குக்கு வந்து அவன் ஐஸ்லாம் வந்து செம்ம அப்படியே கோவம் ஏறுது அவனோட ஐஸில். ஆக்சுவலாக கதவு கம்மின்னு சொன்ன உடனேமே ஜங்குக்கு வந்து பக்கத்தில் தான் எந்திரிச்சு நின்றுட்டுருப்பான். ஸோ அவன் வந்து ஒரு ஃபைல் செக் பண்ணுற மாதிரி அவன் வந்து ப்ரிட்டன் பண்ணுறான். ஸோ இந்த சைடு வந்து அந்த பொண்ணு உள்ளே வர வந்து ஒரு வேடான ஐஸோட என்ன வேணும் இப்போது, எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்க, அதான் எல்லோரும் கிளம்பிட்டாங்களே, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக, உனக்கு எந்த ஒர்க்கும் நான் கொடுக்கல, கிளம்பு நீ அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்கிறான் அவ்வளோ கோவத்தோட. இந்த சைடு ஜங்குக்கு வந்து சிரிப்பு வருது. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கு அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்புறத வந்து அந்த பொண்ணு பார்த்துடுறான். அந்த பொண்ணுக்கு வந்து இதை பார்த்ததும் இன்னும் கோவம் வருது. அவளுக்கு செம்மையாக கோவம் வந்துடும். அவன் ஜங்குக்கை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இந்த சைட்டே அவன் வந்து பார்க்குறான். அது சார், உங்களுக்கு ஈவினிங் ஒரு ஹோட்டலில் மீட்டிங் இருக்குது, இதை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லலையே, என் செக்ரட்டரி என்கிட்ட சொல்லல, உங்களுக்கு எதுக்கு இதை பற்றி கவலை அப்படின்ட்டு வந்துட்டே கோல்டாக சொல்ல. இந்த சைடு அந்த பொண்ணு வந்து ஒரு பெருமூச்சை விட்டு, இல்லை சார், இது ஒரு பர்சனல் சிஇஓ, அவர் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதனால தான் உங்கள் கூட என்னை மட்டும் வர சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது என்ன ஃபைல்ஸாக இருந்தாலும் அது இவங்கக்கிட்ட கொடு, நான் என் செக்ரட்டரி கூடவே போயிட்டு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இது சைடு ஜங்குக்கு இன்னும் சிரிப்பு தாங்கலை. அவன் வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு அந்த பொண்ணு தான் அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து பட்டு அந்த டேபிள் வந்து வைக்கிது. ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்துட்டு, என்ன ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்ல. இந்த சைட்டே தான் வச்சுட்டால, கிளம்பு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக சொல்கிறான் ஒரு கோல்டு வாய்ஸோட. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவ்வளோ சிரிப்பு வருது. அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணு வந்து எப்படியாவது டேவை கரெக்ட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுது. ஆனால் அவளால் முடியல. ஸோ இந்த சைட்டே தான், என்னம்மா கிளம்ப போறியா இல்லையா நீனு அப்படின்ட்டு வந்து அவன் ஒரு டயர்டான வாய்ஸோட கேட்க. இந்த சைடு அந்த பொண்ணு தான், சார் நம்மளோட ஆஃபீஸ்க்கு யாரோ மெக்கானிக் வந்திருக்காங்க. மெக்கானிக்கா ஆஃபீஸ்க்கா? ஆமாம், அது கரண்ட் செக் பண்ணுறதுக்காக நம்மளோட ஒரு மீட்டிங் ரூமில் லைட்ஸ் ஒழுங்காக வேலை செய்யலாம், அதுக்கு எலக்ட்ரிஷியன் தானே வருவாங்க, மெக்கானிக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து கேட்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவன் சிரிப்பு அவ்வளோதான், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் வந்து லைட்டாக சிரிக்கிறான். ஸோ அந்த சைட்டே வந்து ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு பார்த்துட்டு அவனும் வந்து ஒரு லைட்டான ஸ்மைலோடு திரும்புகிறான். ஸோ இதை பார்த்து தான் அவங்களுக்கு இன்னும் பற்றிக்கிட்டு வருது. சார், தெரியாமல் சொல்லிட்டேன், உங்களை வர சொன்னாங்க, அவங்க எதுவும் உங்கள்கிட்ட கேட்கணுமா, நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. டேவா வந்து ஒரு பெரிய இரிட்டேட்டான ஒரு சைன் பண்ணிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். ஸோ இந்த சைட்டே வந்து அந்த பொண்ணை திரும்பி பார்த்துட்டு, நானே வெளியில் வரேன், நீ எதுக்குள்ளே வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த பொண்ணை வந்து, இதோ சார் இந்த ஃபைலெல்லாம் செக் பண்ணிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. டேவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறான். இந்த சைட் ஜங்குக்கும் அந்த பொண்ணும் மட்டும்தான் அவ்வளோ பெரிய கேபினில் தனியாக இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கு அவன் ஃபைல்ஸ் செக் பண்ணுற மாதிரி நடிச்சிருப்பான் இல்லையா, அந்த ஃபைல்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வந்து பக்கத்தில் தள்ளி வைக்கிறான். ஸோ இந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்மைக்கோட சிரிச்சுக்கிட்டே ஜங்கு கிட்ட வருது. ஸோ ஜங்குக்கும் வந்து அப்படியே பொறுமையாக பின்னாடி போகிறான் ஒரு பியர்டான ஐஸோட அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே. ஸோ இந்த சைடு அந்த பொண்ணு தான், பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்னை, ஐயா இது ஒரு மூஞ்சி, இது பார்த்து வர நான் பயப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுக்குள்ளேயே முடங்குறான். ஸோ அந்த சைடு அந்த பொண்ணு தான், என்ன ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லலை, ஃபைல்ஸ் தான் செக் பண்ணிட்டீங்களே, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைடு அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, ஆக்சுவலாக நான் இதை யாருக்கிட்டேயும் சொல்லலை, இது ஒரு சீக்ரெட், பட் உங்ககிட்ட மட்டும் நான் சொல்கிறேன், அந்த சிஇஓக்கும் எனக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு பதட்டத்தோட, என்னது உனக்கும் அந்த சிஇஓக்கும் என்ன
அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்க இந்த சைடு அந்த பொண்ணு தான், ஆக்சுவலாக எனக்கும் கிம் டயாங்க்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கு வந்து செம்ம சிரிப்பு வருது. அவன் வந்து அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து அப்படியே கேட்குறான் கொஞ்சமாக. ஸோ இந்த சைடு வந்து அந்த பொண்ணு தான், ஆக்சுவலாக நாங்கள் எப்பயும் மேரேஜ் பண்ணிட்டோம், ஆனால் அவர் தான் மறைச்சி வச்சிடலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும் போதெல்லாம் அவர் என்கிட்ட கோல்டாக தான் பேசுவார், ஏன்னா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நடிக்குது அப்படி. ஸோ அந்த சைடு ஜங்குக்கு வந்து செம்ம சிரிப்பு வருது. அவன் வந்து சிரிச்சிடுறான். ஸோ இந்த சைடு அந்த பொண்ணு தான் ஒரு கோவத்தோட, எதுக்கு இப்போ சிரிக்கிற, நான் என்ன காமெடியாக பண்ணுறேன், இல்லை இல்லை நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டே சொல்ல. இந்த சைடு அந்த பொண்ணு தான், ஒரு நாள் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ரிவீல் பண்ணும்போது தான் உனக்கு தெரிய போச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி ஸ்மைக் பண்ணிட்டு வந்து வெளியில் போயிடுது. ஸோ அந்த சைடு ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணு போயிட்டு கதவை சாத்தினதும் செம்மையாக உளுந்து சிரிக்கிறான். டேவோட சேரில் உட்காந்துட்டு அவனால் வந்து முடியல. ஸோ அந்த சைடு டேவும் வந்து அவன் கேபின் உள்ள வரான். ஸோ ஜங்குக்கு அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து தான் அவனுக்கும் வந்து செம்ம சிரிப்பு. ஸோ அவனை வந்து சிரிச்சிட்டே வந்து ஜங்கு கிட்ட வரான். என்ன பேபி எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்க, யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. ஜங்குக்கு வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். ஸோ டேக்கு வந்து ஒரு சைடு கோவம் தான் வருது செம்மையாக. பட் ஆனால் ஜங்குக்கு சிரிச்சிட்ருக்கான்றதுனால அவரும் வந்து சிரிக்கிறான். அதுக்கு எவ்வளோ தைரியம் வந்து அந்த மாதிரி சொல்லும், அதனால தான் அது ஒழுங்காக சரியாக வேலை பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, என்னை லவ் பண்ணிட்டு வர சுற்றுதா இது, நான் பார்த்துக்கிறேன் பேபி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு, அபி நீங்கள் தான் பார்க்க தேவையில்ல, நானே அதை கவனிச்சிக்கிறேன், அது சரியான காமெடி பீஸு, சீரியஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லு. தேவன் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு, அப்புறம் என் பொண்டாட்டி இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஜங்குக்கு எழுதி அவன் லேப்பில் உட்கார வச்சுட்டு வந்து திருப்பி அவங்க கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க திருப்பி வீட்டுக்கு போக இதே மாதிரி வந்து டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. செம்ம பாசிட்டிவ்னஸோடட்டே வந்து அந்த பொண்ணை பார்த்து அவ்வளோ கோவத்தை காட்டுறான். கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் எல்லாருக்கிட்டையும் காட்டுற கோல்ட்னஸை விட அவகிட்ட மட்டும் ரொம்ப அதிகமாக கோல்ட்னஸை வந்து காட்டுறான். ஸோ ஜங்குக்கும் வந்து அதுக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வந்து டீல் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் வந்து ஜங்குக்கு எப்படியாவது துரத்தி அடிக்கணும்னு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படியே வந்து டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆக ஒரு ஃபைன் டே. அந்த ஃபைன் டே வந்து ஜங்குக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அவன் வந்து சுத்தமாக முடியல. அவன் காலையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி கிட்ட வாமிட் எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு அவனை வரவே வேண்டாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே பாரு பேபி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் இன்றைக்கி லீவும் போட முடியாது, ஏன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போயே ஆகணும். நான் மற்ற எம்ப்ளாயிஸ் வச்சு அந்த மீட்டிங்கை சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறேன். நான் வந்து உன்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா, நீ பத்திரமா இரு வீட்டில், சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணிட்டு சொல்ல. ஜங்குக்கு வந்து ஓகேன்னு மண்டே ஆடுறான். ஸோ இந்த சைட்டேவும் வந்து ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு டீப்பாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு வந்து அவன் கிளம்பிடுறான். ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக ஜங்குக்கு வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கான். பட் அவனுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலான்னு அவனுக்கு தோணுது. ஸோ அதனால் அவன் வந்து மெடிக்கலுக்கு போய்ட்டு ஒரு விஷயத்த வந்து வாங்கிட்டு வரான். ஸோ வாங்கிட்டு வந்து அதை வந்து அவன் டெஸ்ட்டும் பண்ணுறான். ஸோ அந்த சைட் டேவும் வந்து அவன் மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அவன் வந்து ஜங்குக்கு எங்கன்னு சொல்லிட்டு தேடுறான். ஜங்குக்கு இங்கே எங்கேயுமே இல்லை. அவன் வந்து ஜங்குக்கோட பேரை கத்துறான். ஜங்குக் பேபி, பொண்டாட்டி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிக்கிட்டே வந்து கடைசியாக ரூமுக்கு வந்து போகிறான். ஸோ ரூமுக்கு போனால் ரூமில் வந்து ஜங்குக்கு எதை வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ரூமை சுற்றி அந்த ரூமே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. அதுக்கு நடுவில் வந்து அவன் கேக்கெல்லாம் வச்சு செட்டப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டே வந்து அதை பார்த்துட்டு, பேபி என்ன பண்ணுற அப்படின்னு அவன் வந்து கேட்க ஜங்குக்கு வந்து ஃப்ளின்ச் ஆகிட்டு டேவை திரும்பி பார்க்குறான். அப்படி வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ண சொன்னல. இல்லை, மீட்டிங் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, அதான் நான் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருந்ததுனால ஃபோன் போடல. என்ன ரெடி பண்ணுற நீனு, என்ன டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்து ஜங்குக் கிட்டே வரான். ஸோ ஜங்குக்கு வந்து டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த சைட் டே தான், என்னாச்சு பேபி, ரொம்ப உடம்பு முடியலையா? அது நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணேன். என்னது பேபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க. இந்த சைட் ஜங்குக் தான் டேவோட கையை பிடிச்சிட்டு டேவோட கையில் வந்து ஒன்று கொடுக்குறான். ஸோ டேவும் வந்து அதை வந்து வாங்கிட்டு பார்த்தா அது வந்து ப்ரெக்னென்சி கிட்டு தான். அதில் வந்து டபுள் கோட்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் டேக்கு வந்து செம்ம ஹாப்பி. அவன் வந்து ஜங்குக்கு வந்து ஒரு டியரியான ஹாப்பி ஸ்மைலோடு பார்க்குறான். உண்மையாவா? ஆமாம் அப்படி, நான் ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால்
பாசிட்டிவ்னு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்மைலோட சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஜங்குக்கு செம்ம டைட்டாக ஹேக் பண்ணிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அபி பேபி சத்தியமாக நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 1 வீக் தான்டா ஆகுது. அந்த 1 வீக்கில் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் தான் இது. அதனால தான் இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனை அப்படியே வந்து தூக்கி வந்து சுற்றுறான். காற்றுல தூக்கி சுற்றிட்டு ஜங்குக்கா வந்து கத்துறான் சிரிச்சுக்கிட்டே. அப்படி நான் ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு தலை சுற்றுதுன்னு, திருப்பி தலை சுற்ற வைக்கிறதுக்கு அப்புறம் நான் வாந்தி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டே வந்து அப்படியே அதை பார்த்து சிரிச்சிட்டு அவனை அப்படியே வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டான். வந்துட்டே வந்து ஜங்குக்கு மேலே ஓவராகி வரான். சன்சைட் ஜங்குக் தான். அங்கே கேக்கு ரொம்ப நேரமாக காஞ்சிட்ருக்கு, கேக்கு வெட்டிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவ்வளோ டீப்பாக ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறான். அவ்வளோ டங்கை இன்சர்ட் பண்ணி. ஸோ அந்த சைட் ஜங்குக்கும் வந்து இழுத்து பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அவ்வளோ ஒரு லாங்கான டீப்பான கிஸ் போயிட்டதுக்கப்புறம் 2 பேரும் கேக்கை வெட்டி வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ ஃபேமிலிக்கிட்டேயும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே செம்ம ஹாப்பி. ஸோ அந்த சைடு வந்து அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆக ஜங்குக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ், டேவோட பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. விஷ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து டைம் நைட்டுக்கு ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 பேரும் வந்து ஹக் பண்ணிட்டு டைட்டாக படுத்துட்ருக்கேன். இந்த சைட்டே தான் ஜங்குக்கோட தலையிலேருந்து அப்படியே முடியெல்லாம் வந்து தடவி விட்டுட்டு, பேபி நீ ஆஃபீஸ்க்கு வர வேணாம். அதெல்லாம் வேணாம் அபி, நான் ஒரு 1 மந்த் மட்டும் வரேன், சேஃபாக வருவேன், என் அபி கூடயே வந்துட்டு என் அபி கூடயே போயிடுவேன். பேபி நீ வந்தால் என்னால் ஒர்க்கும் கொடுக்க முடியாதுடா. நான் உனக்கு மட்டும் ஒர்க் கொடுக்காம ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணால் அவங்க அதுக்கும் வந்து ஏதாவது ரூமர் கலப்புவாங்க. பரவாயில்ல அபி, 1 மந்த் மட்டும், ஸ்டார்டிங் 1 மந்த் மட்டும், அதுக்கப்புறம் வீட்லேயே இருக்கேன். இல்லைனா வீட்லேயே ஸ்டார்டிங்லேருந்து இருந்தால் எனக்கு போர் அடிக்கும் அபி ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்ல. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஆனால் உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா பேபி? திடீர்னு தலை சுற்றுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? திடீர்னு வாமிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் இப்போ பரவாயில்ல. இந்த காலையில் வரைக்கும் தான் அப்படி இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. அப்படி வந்தால் மட்டும் நீங்கள் என்னை பார்த்துக்க மாட்டிங்களா? என் பொண்டாட்டியை பார்த்துக்காம நான் வேறு யாரை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணி கிட்ட இழுக்கிறான். அவங்க 2 பேரோட ஃபோர்ஹெட்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க நோஸை வந்து ரப் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான். அப்போ எதுக்கு அப்படி பயப்படுறீங்க? நான் என் புருஷன் கூட தானே இருக்கேன். என் புருஷன் கூட இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் சேஃபாக இருந்துட்டு சேஃபாக வந்துடுவேன். 1 மந்த் மட்டும்தான், ஓகேவா அப்படின்னு அவன் க்யூட்டாக கேட்டேவா வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுத்துட்டு, என் பொண்டாட்டி ஆசைப்பட்றான்னா நான் அதை தடுக்க மாட்டேன், உனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி செய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் க்யூட்டாக சொல்லிட்டே வந்து அப்படி சொன்னதும் ஜங்குக்கு வந்துட்டே ஒரு செஸ்ஸில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு செம்ம ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூ அபி, ஐ லவ் யூ மோர்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே வந்து அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டேக்கு பயம் தான், ஐயோ கூட வரானே அப்படின்ட்டு. ஆனால் ஜங்குக்கு வந்து எந்த பயமும் இல்லாமல் குஷியாக வந்து அவன் கிளம்பி வரான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவோட ஷோல்டரை பம்ப் பண்ணிட்டு, போகலாமா அபி? பேபி உண்மையாக வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடவும் பிடிக்கிறான். அவன் போய் சோஃபாவில் உட்காந்துட்டு அவன் பேக்கெல்லாம் தூக்கி போட்டு வந்து கத்துறான். அப்படி வந்து குழந்த மாதிரி பண்ணுறான் அவனோட மூட் ஸ்விங்ஸ்னால. ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே வந்து ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு, சரி நான் கூப்பிட்டு போகிறேன் என் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட பேக்கையும் எடுத்துகிட்டு வந்து காருக்கு போகிறான். ஸோ ஜங்குக்கும் வந்து ஹாப்பியாக சிரிச்சுட்டே வந்து வரான். ஸோ அப்படியே வந்து அவங்க கம்பெனிக்கு போக எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் அந்த பொண்ணும். ஸோ அவங்க வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா, ஜங்குக்கோட முகத்தில் இப்போ புதுசாக ஒரு க்ளோ தெரியுது. அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கான். இப்போது முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கான். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ளோ வந்து தெரியுது. அது வந்து டேக்குமே தெரியுது. பட் அவன் வந்து இதெல்லாம் எங்கே கண்டுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து விட்டுட்டான். பட் எல்லோரும் வந்து அதை தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு எம்ப்ளாயி ஜங்குக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவங்க வந்து ஜங்குக்கோட ஷோல்டரை பம்ப் பண்ணிட்டு, ஓகே நான் ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்கள் மேம். அது உன் ஃபேஸில் புதுசாக ஒரு க்ளோ இருக்கே, என்ன காரணம்? கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வேலையை பாருங்கள், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, மேபி நான் வேறு ஒரு சோப் இப்போ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அதனால இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமாளிச்சுக்கிட்டே வந்து போகிறான். டேக்கு வந்து செம்ம ஸ்வெட் ஆகுது. ஐயோ இப்போவே பார்த்து கேள்வி கேட்குறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து ஜங்குக்கு திரும்பி வந்து ஒரு பிளாங்கான ஃபேஸோடு பார்த்துட்டு,
சீக்கிரம் நடந்து வா, நம்ம கேபினுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான வாய்ஸோட சொல்ல ஜங்குக்கும் வந்து ஒரு நோட் பண்ணுறான் பயந்துக்கிட்டே. ஸோ இந்த சைடு வந்து அந்த எம்ப்ளாயீஸும் வந்து தள்ளி போயிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து கேபினுக்கு போக இந்த சைட்டே தான் கேபின் உள்ள போயிட்டு ஒரு பெருமூச்சு விடுறான். பேபி இப்போவே அவங்க நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல அப்படி, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, இன்றைக்கி ஷெட்யூல் என்னென்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து ஒரு பெருமூச்சை விட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். வந்து ஜங்குக்கூட ஃபேஸை கட் பண்ணிட்டு, பேபி உண்மையிலே வேலை பார்க்க போறியா? வேலைலாம் பார்க்க தேவையில்ல, நானும் எனக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், நம்ம சும்மா இங்கே இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு எழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சுட்டு வந்து கொஞ்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படி போதும் விடுங்க, கடிக்காதீங்க, நான் போகிறேன், என்ன வேலை பார்க்க விடுங்க. பேபி அந்த கடமைக்கு ஒரு அளவே இல்லையாடா, அதை விடு, கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் முடியாது, நீங்கள் விட்டால் என்னை இங்கே ஏதாவது பண்ணுவீங்க. ஏன் பண்ணால் நீ அலோவ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்கு கிட்ட வர கரெக்டாக வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த சைட்டே வந்து செம்ம வெறுப்பான ஒரு ஃபேஸோட கம்மன் அப்படின்ட்டு வந்து அவன் இரிட்டேட்டடான ஃபேஸோட சொல்ல வெளியிலேருந்து அந்த பொண்ணு தான் வரா. ஸோ அந்த பொண்ணை பார்த்து தான் வந்து ஜங்குக்கும் வந்து ஒரு சிரிப்போடு சிரிச்சுட்டு அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து திரும்புகிறான். ஸோ அந்த சைட்டேவும் வந்து அவன் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி அவன் வந்து நடிக்கிறான். ஸோ அந்த சைடு அந்த பொண்ணை வந்து கிட்ட வந்துட்டு, சார் இன்றைக்கி எனக்கு ஏதாவது வேலை இருக்கா, நான் இந்த ஃபைல் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேவலமாக பேசிகிட்ருக்கு. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து இன்னும் சிரிப்பு தான் வருது. அவன் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன். இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு வியர்டான ஐஸோட, சரி வேலைலாம் முடிச்சிட்டல, இன்றைக்கி ஜங்குக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவனோட வேலையெல்லாம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷெட்டில் அப்படியே தூக்கி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு வைட் ஐஸோட டேவை பார்க்க இந்த சைட்டே தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, நீ ரெஸ்ட் எடு, அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுக்குறான். இந்த சைட் அந்த பொண்ணு வந்து ஒரு வைட் ஐஸோட ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு டே வந்து பார்க்குறான். ஸோ இந்த சைட்டே தான், என்ன போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கு இன்னும் சிரிப்பு வருது. அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், சார் இல்லை நானே பார்த்து, ஜங்குக் நீ சும்மா இரு, நீ போய் இந்த வேலையெல்லாம் பாரு, மீட்டிங் ரூமை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல அந்த பொண்ணு வந்து ஒரு முறைச்சிட்டு, அது சார் இதெல்லாம் நான் தான் பண்ணணுமா, இதுக்கு முன்னாடி எனக்கு யார் செக்ரட்டரியாக இருந்தா, நான் தான், அப்போ நீ தான் பண்ணோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைடு அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக் நான் உன்னை கேட்கலாமா, என்னது, அந்த இன்றைக்கி நீ ரொம்ப பலன்னு இருக்கே, என்ன காரணம், நீ என்ன ஐட்டம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா நானும் அதை வாங்கி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு வியர்டான ஐஸோட வந்து பார்க்குறான் அந்த பொண்ணை. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவளை பார்த்துட்டு, அது பிறக்கும் போதே வர்றது தானாக வர வேண்டிய ஒரு விஷயம், நான் எதோலாம் போட்டு வர வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்கிறான் சேசியாக. இந்த சைட் டேக்கு வந்து அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த சைடு அவனை வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு, அழகாக இருக்கிறது அவங்களோட ரத்தத்திலே ஊறி இருக்கணும் சரியா, அதை வந்து ஒருத்தவங்கிட்ட வந்து பிடுங்கி அதே மாதிரி அழகாக இருக்கணும்லாம் யாரும் ஆசைப்பட தேவையில்ல, முதல்ல இந்த அழகாக இருக்கிற பேச்செல்லாம் விட்டுட்டு வேலையை பார்க்குற வழியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அனுப்பி வர்றான். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் பற்றிக்கிட்டு வருது. அது வந்து அந்த ஃபைல் அப்படி பிடுங்கிட்டு வேகமாக வந்து வெளியில் போயிடுது. ஸோ இந்த சைடு அந்த பொண்ணு வெளியில் போனதும் ஜங்குக்கு வந்து செம்மையாக சிரிக்கிறான். டேவோட டேபிளை பிடிச்சிக்கிட்டு. ஸோ டே வந்து ஜங்குக்கு பிடிச்சி லேப்பில் இழுத்து உட்கார வைக்கிறான். சரியான லூஸாக இருக்கும் போல், அது எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்கு, பேசுகிறதுக்கு எதுவும் கிடைக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து இன்னும் சிரிச்சிட்டு, இவளை தயவு செஞ்சு ஆஃபீஸ்லேயே வச்சுருக்காதீங்க, அப்படி தூக்கி போடுங்க இவளை, வேணாம் அது இன்னும் கொஞ்சம் நாளாக வேலை பார்க்கட்டும், அது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போச்சுன்னா நான் தூக்காமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு, ஆமாம் கொஞ்சம் நம்மளுக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, அவளை இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்லிட்டே வந்து அதை பார்த்து சிரிக்கிறான். ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான் ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே மீட்டிங் ரூமுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து போகிறான். ஸோ அவன் வெளியில் போகும்போது அவனை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன், ஸோ அவனை வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி தான். ஸோ அவன் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி வேறு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு ஏன்னு தெரியல, எப்போவுமே அவன் வந்து ஜங்குக்கை பார்ப்பான். அவன் வந்து ஜங்குக்கு ஸ்டார்டிங்கில் சேர்ந்ததுலேருந்து அந்த பையன் ஜங்குக்கை பார்த்துட்டு தான் இருக்கான். பட் இப்போ வந்து ஜங்குக்கு ஆல்ரெடி இருந்த அழகை விட இன்னும் அழகாயிட்டான். ஸோ அதனால் அவன் அப்படி பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கை. அவன் ஜங்குக்கோட முகத்தை மட்டும் பார்க்கல, அவன் ஜங்குக்கோட மேலேருந்து கீழே வரைக்கும் மொத்தமாகவே பார்க்குறான் எல்லாத்தையுமே. ஸோ இந்த ஜங்குக்கு வந்து அது நோட்டீஸ் ஆகுது. ஸோ அவன் வந்து அந்த பையனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அவன் வந்து திரும்பிக்கிறான். வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான்.
எதுக்கு இவன் இப்படி பார்க்குறான்? மீட்டிங் ரூமில் வர நானும் இவனும் மட்டும்தான் தனியாக இருக்கும். அப்படியே இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே நினச்சிட்ருக்க. இப்போ அந்த பையன் வந்து ஜங்குக் கிட்ட வரான். ஸோ ஜங்குக்கு வந்து பின்னாடி போகிறான். ஸோ இந்த பையன் வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து அந்த டேபிளோட பின் பண்ணுறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவன் வந்து அந்த பையனை பிடிச்சி தள்ள பார்க்குறான். ஆனால் அவனால் தள்ள முடியல. அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து இல்லை. ஆல்ரெடி அவன் வந்து மார்னிங்லேருந்தே கொஞ்சம் டேஸியாக தான் இருந்திருப்பான். ஸோ அவனால் தள்ளியும் விட முடியல. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜங்குக்கு வந்து பிடிச்சிட்ருக்கான். என்ன வழக்கத்தை விட இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க, முகம்லாம் அப்படியே பளபளன்னு இருக்குது, அப்படியே பிடிச்சி கடிச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட சீக்ஸை வந்து பிடிக்கலான்னு வரான். ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த டோர் அப்படியே அடித்து திறக்கிற மாதிரி ஓப்பன் ஆகுது. உடைக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க திறந்துட்டு உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்த உடனேமே டே தான். ஸோ டே வந்து உள்ளே வந்துட்டான். அந்த பையனோட காலரை, பின்னாடி இருக்கிற காலரை வந்து பிடிச்சி இழுத்து அவனை அப்படியே ஃப்ளோரில் தள்ளி விட்டு வந்து செம்மையாக குத்துறான், செம்மையாக பஞ்ச் பண்ணுறான். அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு. அந்த பையனும் வந்து பயத்தெல்லாம் அமைதியாக இருக்கான். ஸோ இந்த சைடு வந்துட்டே தான், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டிக்கிட்டேயே போயிட்டு கடிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும், இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கா, வழக்கத்தை விட நான் அவ்வளோ கேவலமாக பார்க்குறேன் என் பொண்டாட்டியை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அடிக்கிறான். இந்த வார்த்தைலாம் கேட்டதும் உள்ளே வந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து செம்ம ஷாக்கு. அவங்க ஒரு வைட் ஐஸோட தேவையும் ஜங்குக்கையும் மாற்றி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது அவன் ஐஸில் வந்து டியர்ஸ் வருது. ஸோ வந்து அவன் டியர்ஸை தொடச்சிக்கிட்டே டேவை பிடிச்சி வந்து இழுக்கிறான். அப்படி வேணாம், அப்படி விடுங்க, அவன் பாவம், விடுங்க, அப்படி அவன் செத்துற போகிறான், பேபி நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி நிற்க வச்சுட்டான். வந்து அவன் அந்த பையனோட காலரை பிடிச்சி வந்து வெளியில் இழுத்துட்டு போயிட்டு அவன் வந்து தள்ளி விட்டுறான் அந்த மீட்டிங் ரூமை விட்டு வெளியில். இதுக்கப்புறம் உன்னை நான் என் ஆஃபீஸில் பார்க்கவே கூடாது, என் கண்ணில் மாட்டிடாத, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, ஒழுங்காக உன்னை எல்லா கம்பெனிலும் சேர்த்துக்க முடியாத அளவுக்கு நான் ஃபயர் பண்ணுறதுக்குள்ளே நீயே எங்கிறது போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அந்த பையனும் வந்து பயந்துக்கிட்டே வந்து போயிடுறான், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு டியரியான ஐஸோட அவன் டியர்ஸை தொடச்சிக்கிட்டே வந்து அங்கே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்க. டே வந்து ஜங்குக்கு பார்த்து தான் அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அவன் மனசே. ஸோ அவன் வந்து ஜங்குக்கு போய்ட்டு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு சுற்றி பார்க்குறான். ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கள தான் பார்க்குறாங்க. ஸோ டே வந்து ஒரு பெருமூச்சு விட்டு, இங்கே பாருங்கள், இவன் வெறும் என் செக்ரட்டரி கிடையாது, இவன் என்னோடய ஒய்ஃப், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 month ஆக போகுது, இதை நாங்கள் மறைச்சி வச்சதுக்கு காரணம் கரெக்டான டைம் கிடைக்கணுன்றதுக்காக தான், இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, அதனால் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஷாக்காக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மீட்டிங் ரூமை ரெடி பண்ண சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு கூப்பிட்டு அவன் கேபினுக்கு போகிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவனோட ஷோல்டர்லேயே வந்து சாஞ்சிட்டான், அவன் வந்து அழுதுகிட்டே வந்து வரான். ஸோ இந்த சைட்டே வந்து அவனோட கேபினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அவன் இன்னும் டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு, பேபி சாரி, நான் வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே இந்த நாய் திருப்பி என் ரூமில் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தது, அது கூட ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நான் அப்போ கூட மீட்டிங் ரூமில் என்ன நடக்குதுன்னு சிசிடிவியில் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ தான் எனக்கு கோவம் வந்துச்சு, அதோட என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினச்சேன், அவன் பேசுகிறதெல்லாம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு, ஆனால் நான் வந்து அடிக்கிறதுக்குள்ளே அவன் அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ கோவத்தோடு அவன் கையை முறுக்கிட்டு சொல்ல, ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு டியரியான ஐஸோடு வந்தேன். அவன் அப்படியே ஸ்னிஃப் பண்ணிக்கிட்டே தேவைப்படுச்சு, செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறான். ஸோ இந்த சைட்டே தான், பேபி சாரி பேபி ப்ளீஸ் அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஹேரையும் அவனோட பேக்கையும் வந்து தடவிட்டே இருக்கான், ரப் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் அப்படியே வந்து டேவோட செஸ்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே, வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? இப்போ வா? ஆமாம், வேணாம், எந்த மீட்டிங்கும் வேணாம், வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு ஜங்குக்கு அவ்வளோ உடஞ்சி போய் சொன்னதும் டேக்கு வந்து அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்டா சீக்கிரமாக போலியோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் வந்து ஜங்குக்கு இழுத்து ஹக் பண்ணிட்டு அவரும் வந்து ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அவன் வந்து வீட்டுக்கு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனதும் ஜங்குக்கு வந்து அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு டே வந்து அவனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். பேபி இப்போ ஓகேவா? இல்லை அப்படி, நான் தள்ளி விட ட்ரை பண்ணானா, நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க அப்படி, நான் எவ்வளவோ தள்ளி விட, பேபி அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கு வந்து சைடில் இருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கோடைய ஃபேஸ் வந்து டேவோட செஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த சைட் டே தான் ஜங்குக்கோட ஹேரில் அப்படி கிஸ் பண்ணிட்டு, எனக்கு என் பேபியை பற்றி தெரியாதா? என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாதா? நான் ஏன் என் பொண்டாட்டி மேலே கோவப்பட போகிறேன்? தப்பு உன் மேலே இல்லையே பேபி, ஆனால் நான் அவனை தள்ளி விட்டுருக்கணும், உன்னால் தள்ளி விட முடியல பேபி, அதுக்குன்னு உன்னையே
ஏன் நீ தப்பாக சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பேபியை பற்றி எனக்கு தெரியும், என் பேபி என்ன மட்டும்தான் லவ் பண்ணுதுன்னா எனக்கு நல்லா தெரியும். உன் மேலே எதுக்கு பேபி நான் கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ சாஃப்டாக சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி அவன் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் ஒரு டியரி ஐஸோட டேவை பார்த்து பவுட் பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரி டர்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன் பேபி? அவன் என்ன டச் பண்ணான் அப்படி. சரி விடு, அந்த நாய் தான் டச் பண்ணிடுச்சத, அதை நான் ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிறேன், அதை மறந்துடு பேபி, அதை விடு. ஆனால் நான் என்னோட அபிதை மட்டும்தான். ஆமாம் பேபி, நீ எனக்கு மட்டும்தான், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு செம்ம டைட்டாக ஹக் பண்ணுறான் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் டே வந்து ஒரு டியரியான ஐஸோடு பார்த்துட்டு அபி என் கூட லவ் மேக் பண்ணுங்க. இப்போவா? ஆமாம், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பியூராக ஃபீல் ஆகும். ஆனால் பேபி உனக்கு ப்ளீஸ் அபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியரியான ஐஸோட வந்து டே கிட்ட கெஞ்சுறான். ஸோ டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் வந்து தூக்கிட்டு வந்து அவன் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு வந்து அவன் ஜங்குக்கு மேலே ஓவராகி வரான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஐ வாண்ட் டு ஃபீல் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்ல டே வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லிப்ஸை கனெக்ட் பண்ணி செம்ம பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்க 2 பேரோட கிளாத்ஸாக வந்து தரைக்கு போயிடுது. ஸோ அங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு பயங்கரமான மேக் அவுட் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ மார்னிங் சவுண்டு, க்ரோன் சவுண்டு எல்லாமே வந்து கேட்குது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து ஒரு லவ் மேக்கிங் வந்து போய் முடிய 2 பேரும் வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ டே வந்து அப்படியே ஜங்குக்கை தூங்க வைக்கிறான். ஸோ இப்படியே வந்து டைம்லாம் ஸ்கிப் டேஸஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ டே வந்து அவன் சொன்ன மாதிரி ஜங்குக்கு தெரியாமல் அவன் அந்த பையனை வந்து வச்சு செஞ்சுட்டு இருப்பான். ஜங்குக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது. பட் ஜங்குக்கு பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் வந்து அந்த பையனை ஸ்பெஷலாக வச்சு ட்ரீட் பண்ணி வச்சு செஞ்சிட்ருப்பான். ஸோ அதோட அந்த பையனை வந்து ஆளையே காணும். ஸோ ஜங்குக்கும் வந்து அந்த பையனை பார்க்கல, டேவோட கண்டையும் வந்து அந்த பையன் மாட்டலை. ஸோ அதனால் வந்து அவங்களோட லைஃப் அப்படியே வந்து ஹாப்பியாக போக ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் உள்ளே இருந்த எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து அவ்வளோ ஹாப்பி தான். டேக்குக்கு வந்து கப்பல் தான், அவங்க வந்து மேரேஜ் ஆன ஒரு பார்ட்னர்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குமே ஹாப்பி தான். ஸோ அவங்களும் வந்து டேக்குக்கு வந்து ரெஸ்பெக்ட் தான் பண்ணுறாங்க, எக்ஸப்ட் அந்த பொண்ணை தவிர. ஸோ அந்த பொண்ணும் வந்து கொஞ்ச நாள் கோவமாக சுற்றிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து ஒரு பார்ட்னர் கிடச்சதுனால அவளும் வந்து டேக்குக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அவளும் வந்து குக்கி கூட ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதை பார்த்துட்டும் டேக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஸோ ப்ரெக்னென்ட் குக்கி ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் எல்லோரும் வந்து குக்கியை போட்டு கொஞ்சுவாங்க. ஆனால் டேக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அது எப்போல்லாம் குக்கியை வந்து கொஞ்சுறாங்களோ டே வந்து குக்கியை கேபின்லேயே வச்சு செய்வான், செம்மையாக பனிஷ்மெண்ட் கொடுப்பான். ஸோ ஜங்குக்கு வந்து அதெல்லாம் ஜாலியாக ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு அவனும் வந்து டேவை இன்னும் பொசசிவ் ஆகிட்டு தான் இருப்பான். என்ன ஆக்க நல்ல நீயும் பொசசிவ் ஆகிடா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி அவ்வளோ பொசசிவ்னஸோட அவ்வளோ லவ்வோட 2 பேரும் வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து டைம் 10 மந்த்க்கு அப்புறம் ஸ்கிப் ஆக அழகான ஒரு பேபி கேர்ள் வந்து பிறக்கிறாங்க டேக்குக்கு. ஸோ அந்த பேபி கேர்ள் வந்து அவ்வளோ அழகாக குக்கி மாதிரியே க்யூட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஒன் அண்ட் ஒன்லி பிரின்சஸை 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ டே வந்து அவனுக்கு இப்போ 2 பிரின்சஸ், அந்த 2 பிரின்சஸுமே அவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்கிறான். ஸோ அதோட டேக்கோட லைஃப் வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் ரெக்வஸ்டட் கொடுத்த என் பட்டுக்குட்டிக்கும் அப்புறம் பர்த்டே ரெக்வஸ்ட் கொடுத்த அவங்க என்னோடய புஜிக்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் வந்து வீடியோக்கு ஒரு பேர் லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சீக்கிரமாக 7K ரீச் பண்ணலாம், ஓகேவா? 7K எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணுறோமோ நான் வந்து லைவ் வருவேன். ஸோ என்னோடய பட்டுக்குட்டி எப்படி ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து டே வந்து ஹைப்ன்ற கம்பெனியோட சிஇஓவாக இருக்கணும், ஜங்குக்கு வந்து அதில் வேலை செய்கிறவனாக இருக்கணும். ஆனால் 2 பேருக்கும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கணும், அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கணும். அந்த ஆஃபீஸில் டேவை வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணணும், அது வந்து ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்படியே பொசசிவ்னஸோடு இருக்கணும். டே வந்து ஒரு ஆங்க்ரியான பர்சனாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து 1 வீக்லேயே ப்ரெக்னென்ட் ஆகணும். அதுக்கப்புறமா ஜங்குக்கு வந்து ஒரு பையன் தப்பான பார்வையோடு பார்க்கணும். அதுக்கப்புறமா டே அவனோட பொசசிவ்னஸில் வந்து அந்த பையனை போட்டு செம்மையாக அடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடும் இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்டில் என் ஐடியாஸையும் சேர்த்து நான் இந்த ஒன் ஷாட் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் பேபிஸ். பாய்.